நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா என்னடா சொல்ற அவ? அவளும் நம்ம காலேஜ் தானா? எந்த டிபார்ட்மெண்ட்? விட்டா பயோடேட்டெல்லாம் கேட்ப போல. அவ்வளோலாம் ஒன்றும் பேசல. வாழ்க்கையில யாரை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவ கூட தான் 4 வருஷம் படிக்கணுமா? விடு மச்சான், என்னால முடியாதுடா. நான் வேற காலேஜில் சேர்ந்துட்டு போறேன். இப்ப எப்படிடா முடியும்? இல்ல படிக்காம இருந்துட்டு போறேன். மச்சான், உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கே தெரியும் உங்கள் அப்பா உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருக்காருன்னு. இப்போ திடீர்னு போகிறேன்னு சொன்னீங்கன்னா 1 பைசா கூட திருப்பி தர மாட்டாங்க. என்னால தினம் தினம் அவளை பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. தேவையில்லை, தள்ளியே இருப்போன்றேன். 1 வருஷம் பார்ப்போம், முடியலையா 2வது வருஷம் காலேஜை மாதிரி போயிட்டே இருப்போம். ஏய், வேற ஒன்றும் பண்ண முடியாதுடா. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்கணும்? உடனே சந்திரமுகி பிரபு மாதிரி ஓவரா ஆக்டிங் பண்ணாத. இவன் எப்பவுமே இப்படிதான்டா, எதையும் லேஸ்ல விடவே மாட்டான். மனசுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு டார்ச்சர் ஆயிடுவான். டேய், சாதாரண விஷயம் மாடாது. உனக்கு நடந்துருந்தா தெரியும். புரியுது மச்சான். வாழ்க்கையில ரிவர்ஸ் பட்டனா இருக்கு. திரும்ப போய் நடந்ததெல்லாம் எரேஸ் பண்றதுக்கு வாழ்க்கையில எப்போதுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் தான். பிடிக்காத விஷயம் நடந்துதான் தீரும். நம்ம தான் வேகமா ஃபார்வர்ட் பண்ணி தாண்டி போகணும். பெல் அடிக்கிறதுக்கு முன்னால கிளாஸுக்கு போவோம், அப்புறமா ஃபீல் பண்ணிக்கலாம். வா காமிச்சான். பெருமாளே, ஷபா பெருமாளே, என்ன அடி அடிக்கிறானுங்க. ஐயோ, பாருடா, தலையோட தலையிலேயே பொழந்துட்டாங்க போல. ஏண்டா அவ அடிக்கிறச்சே கொஞ்சமாவது கத்திருக்கப்படாதாடா? அம்மா, ஆரம்பத்துல இருந்தே வாயில தான் தலை குத்துனா, வாயை திறக்கவே விடல. அவளை பார்த்தாலே தெரியுது மட்டன் லெக் பீஸ் சாப்பிட்றவான்னு. அதுல ஒரு பான் பராக்க வாய வேற கடிச்சேரா, நெருப்பா எரியுது. பாதி நேரம் தலை அதில் தான் பறந்துச்சு. பறந்து பறந்து அடிக்கிறதா பார்த்துருக்கேன். ஆனால் பறந்து பறந்து அடி வாங்குறத இன்னைக்கு தான் பார்த்தேன். பனைமரம் சாஞ்சா பன்னி குட்டி கூட தாண்டி போகுமா? டைலாக் நல்லா இது தலை. தலை பேசாமல் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவ, அவ டிசிய கொடுப்பா. புயல் ஜெயில ஒரு 6 மாசம் போடுவா. என்ன தலை? என்ன நொன்ன தலை? மயிலாட்டமா பொண்ணு வராளேன்னு ராகிங் பண்ண கூப்பிட்ட. அந்த மயிலுக்கு பின்னால 3 மாடுக ஒளிஞ்சுட்டு இருந்தது தெரியாம முட்டிக்கு முட்டி பேத்துட்டாலே. நம்ம அடி வாங்கின விஷயம் நம்ம சீனியருக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். அவங்களாம் நம்மளை இதே மாதிரி ரவுண்டு கட்டுவானுங்கடா. மறுபடியுமா? ஐயோ, இந்த உடம்பு தாக்காதுப்பா. வேற ஏதாவது சொல்லுங்க. பெருமாளே, என்ன பிரச்சனைனா வரட்டும், முதல் நாள் யாரையாவது ரேக் பண்ணாமல் போவே கூடாதுடா. போதுண்டாப்பா. நான் சாப்பிட்ட ரோஸ் மில்க்லாம் தலையில ரத்தமா கொட்டின்னு இருக்கு. இன்னைக்கு இது போதும். அந்த மீசக்காரனுங்க வெளில தான் வெயிட் பண்றானுங்க. திரும்ப மாட்டணும், ரூம் போட்டு அடிப்பானுங்க. அப்போ பேசாம கிளாஸுக்கே போயிடலாம்டா. வேணாண்டா, நான் வரல. அந்த மாணிக்க விநாயகர் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு பேசாம வெளியில போய் அந்த பருத்தி விரட்டிய அடி வாங்கிடலாம். என்னால முடியாது. என்ன தலை, உள்ளே வேணாங்கிற வெளியும் வேணாங்கிற, அப்புறம் எங்க தலை போறது? தொல்லை இல்லாத இடமா பார்த்து நன்னா ஒரு தூக்கத்தை போடலாம். ஷப்பா, அப்ப லைப்ரரி தான் தலை கரெக்டு. சத்தமே இல்லாம நிம்மதியா தூங்கலாம். டேய், என்ன பார்வை பார்டர் தாண்டி போகுது? மச்சி, டேய், அந்த பொண்ணு இப்போ என்ன பார்க்கும் பாரு.
சான்ஸே இல்லை. அவள் வேற ஏதோ வேலையாக பிஸியாக இருக்கா. வெயிட் அண்ட் வாட்ச் மாப்பிள்ள. எப்படி என்னடா நடக்குதுங்க? சைக்கிள் கேப்பில் ஒரு மைனா போட ஓட்டுற? இதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுக்கு புரியாது மாப்பிள்ள. எப்பா காதல் மண்ணா, இந்த மாதிரி விஷயம்லாம் புரியாமல் இருக்கிறதே எவ்வளோ பெட்டர். அது எப்படிரா காலேஜுக்கு வந்து முதல் நாளே உன் கச்சேரி ஆரம்பிச்சிட்ட? இன்னும் கிளாஸு கூட ஆரம்பிக்கல. நாங்கெல்லாம் லவ் குரு மாப்பிள்ள. நீலாம் சாப்பாட்டில் மிளகு ரசம் போட்டு தான் சாப்பிடுவேன். நாங்கெல்லாம் காதல் ரசம் போட்டு சாப்பிட்றவங்க. காதல் தேசம், காதலர் தினம், இந்த மாதிரி கதிர்படமா பார்த்து மனசுக்குள்ள லவ் ஃபீலை ஏற்றி வச்சிருக்க மாப்பிள்ள. டேய் போதுண்டா, அடங்கு. எங்க பிளட் எல்லாம் எடுத்து லேப்ல டெஸ்ட் கொடுத்தேன்னு வையேன், இந்த சுகரு கொலஸ்ட்ராலு இதெல்லாம் விட லவ் தான் மச்சான் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். டேய் இது ஆவறது இல்லடா. ஏற்கனவே தண்டனை கப்போட ஒரு டிஆர் இருக்காரு, நீ அவருக்கு போட்டியாக வந்துடாத. அன்பே, இது தாடி அல்ல, உனக்காக நான் வளர்த்த கருப்பு தாஜ்மஹால். என்னது இது? கவிதை மச்சான். காதலும் கவிதையும் எப்போ ஒன்னா சேர்ந்தாண்டா வரும். இப்போ என்ன அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதுங்கிறியா? சீச்சி, அவன் எனக்கு ஃப்ரெண்டுடா. அப்படி போடுற அருவால. இப்போதான் லவ் கிவ்னு டைலாக் பேசுன, லவ்வானு கேட்டதும் பேக் பல்ட்டி அடிக்கிற. அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா. பேசுவடா, ஏன் பேச மாட்ட? அண்டா குண்டாவை அடகு வச்சு உங்க அப்பா தானே ஃபீஸ் கட்டுறாரு, உனக்கு என்ன போச்சு? மச்சான், நீ என்ன நான் கோபி மாதிரி ஏன்டா உடனே அட்வைஸ் பண்ற? ஃப்ரீயா விடுறா. பொண்ணுங்கள்லாம் நெருப்பு மாதிரி, கரெக்டாக பற்ற வச்சா விளக்கு எரியும், தப்பாக பற்ற வச்ச வீடே எரியும். அது அவன் கரெக்ட் பண்ணுற டேலண்ட்டை பொறுத்து இருக்குடா. தப்புடா. பொண்ணுங்க டிப்பர் லாரி மாதிரி, லாரியில் நம்ம மோதினாலும் நாம லாரியில் மோதினாலும் சங்கு கன்ஃபார்ம். என்னடா என்ன நொன்னடா? வந்த அன்னைக்கே சிகப்பு சுடிதார் சிரிக்குது, பச்சை சுடிதார் வெறிக்குதுன்னு வெறுப்பேத்திக்கிட்டு. ஒழுங்கா படிச்சு முடிக்கிற வழியை பாரு. சரிடா சரிடா, கோச்சிக்காதடா. எப்படி? தேங்க்ஸ்.